தங்கங்களே, நாளை தலைவர்களாக போகும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிசி மாணவர்களோ 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவங்களும் இயல் 1 முழுவதும் இருக்கிற 1 மார்க் எல்லாம் பார்க்க போகிறோம். பேனா பேப்பர் எடுத்துக்கோங்க. டெஸ்ட்டுக்கு ரெடி. தலைகுனிஞ்சு படிக்கிறவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னேறியவங்களாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம டெஸ்ட் எழுதிடலாமா, படிச்சிடலாமா? முதல் கேள்வி, பேனா எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி யார் யார் எத்தனை மார்க் வாங்கினீங்கன்னு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் எனக்கு பின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். முதல்ல அன்னை மொழியிலேருந்து வரோம். அன்னை மொழியே பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ தமிழ்ச்சிட்டு, பாவிய கொத்து, தென்மொழி, கனிச்சாறு. பேனா பேப்பர் எடுத்துட்டிங்களா? எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா? சரியான விடையை நான் சொல்லலாமா? கனிச்சாறு. ரெண்டாவது, தென்னன் மகள் என்பதன் பொருள்? சேர மன்னனின் மகள், சோழ மன்னனின் மகள், பாண்டிய மன்னனின் மகள், பல்லவ மன்னனின் மகள். எழுதிட்டீங்களா? பதில் சொல்கிறேன். பாண்டிய மன்னனின் மகள். மூணாவது, சங்க இலக்கியங்கள் எவை? வளையாபதி குண்டலகேசி, சிலப்பதிகாரம் மணிமேகலை, மேல்கணக்கு நூல்கள், 10 பாட்டு 8 தொகை. எழுதிட்டீங்களா? பதில் சொல்கிறேன். 10 பாட்டு 8 தொகை. நாலாவது, கடல் கொண்ட நாடு எது? முதல் பாடம் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. முதல் ஆப்ஷன் குமரி கண்டம், லெமூரியா கண்டம், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா. பதில் சொல்ல போகிறேன். எழுதி முடிச்சிட்டிங்களா? யோசிச்சு முடிச்சாச்சா? குமரிக்கண்டம். 5, மன்னி என்பதன் பொருள்? உயர்ந்து, தாழ்ந்து, அகழ்ந்து, நிலைத்து. மொக்கையாக தான் இருக்குது மற்ற 3 ஆப்ஷனுமே, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கூட யாராவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், யார் யாரெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னு. மன்னி என்பதன் பொருள் கரெக்ட், நிலைத்து. கடைசியாக சொன்னோம் இல்லையா, 4வது, அதுதான். 6, தும்பி. தும்பி அப்படின்னா என்ன? தும்பி என்பதன் பொருள்? இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எங்கள் காலத்து 80ஸ்க்கெலாம் தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தேனி, பட்டாம்பூச்சி, வண்டு, தட்டான்பூச்சி. எழுதியாச்சா? பதில் கரெக்ட், வண்டு. 7, கவை அப்படின்னா என்ன? இதில் நான் ஆப்ஷன் கொடுக்க போகிறதில்ல, தமிழ் சொல் வளர்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பாடம், நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டி இருந்தது, நிறைய புரிஞ்சிக்க வேண்டி இருந்தது. என்னோடய வீடியோஸ் போய் தமிழ் சொல் வளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். இதுக்கான பதில் எழுதியாச்சா? கவை, அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. கீழேருந்து மரம் வருது இல்லையா, அங்கேருந்தே பிரான்ச்சஸ் போகும் பெருசு பெருசாக, அதுக்கு பேர் தான் கவை. இதுக்கு நான் ஆப்ஷன் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பிடும், அதனால் வெறும் ஆன்சர் மட்டும் நான் சொல்கிறேன். தமிழ் சொல் வளம் எல்லாத்துக்குமே. சுள்ளி, சுள்ளி பொறுக்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. வெளியில் அடுப்பு பற்ற வைக்கிறவங்களாம், வெளியே அடுப்பு பற்ற வைக்கிறவங்களாம் அந்த காலத்தில் கேஸ் இல்லாதவங்க எல்லாருமே சுள்ளி வச்சு தான் சமையல் பண்ணுவாங்க. இல்லையா பெரிய விறகு கட்டைங்களுக்கு அந்த சுள்ளியை வச்சாங்கன்னா சீக்கிரமாக எரிஞ்சிரும். அப்போ என்ன அர்த்தம்? அது சின்ன சின்ன குச்சி, காய்ந்த குச்சி. சுள்ளினா காய்ந்த குச்சி. கழை, கழை கூத்தாடின்னு சொல்லுவாங்க.
மூங்கில் வச்சு வித்தை காட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் கழை கூத்தாடி. அப்போ கழைனா என்ன? மூங்கில். 10 தொழி. தொழி அப்படின்னா என்ன? எழுதிட்டீங்களா? சொல்கிறேன். மிக மெல்லியது. தொழினா மிக மெல்லியது. தோல் அப்படின்னா அது வேறு, தொழி அப்படின்றது வேறு. வெங்காயத்துக்கு மேலே இருக்க தோல் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது, மெல்லியதாக இருக்குது, அதுக்கு பேர் தொழி. தொழி உரிச்சு குடுன்னு தான் சொல்லுவாங்க வெங்காயத்துக்கு. தோல் உரிச்சு குடுன்னு இப்போ தான் அது மாறிடுச்சு. ஆனால் தொழி உரிச்சு குடுன்னு தான் சொல்லணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல், கம்பு முதலியவற்றை எவ்வாறு அழைப்பார்கள்? இந்த காலத்து பசங்களாம் எங்கே இதை சாப்பிட்றீங்க? சப்பாத்தி, பீட்சா, பர்கர் அந்த மாதிரி தான் இருக்கீங்க. அதனால் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கூலவாணிகன் அப்படின்ட்டு வரும். கூலம் அப்படின்னா நெல், கம்பு முதலியவற்றையுடைய பெயர் தான் கூலம். ஓகேவா? கூலம்னா தானியம்னு அர்த்தம். அடுத்தது, இந்த நெல், கம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு மூடி இருக்குது. நெல்லை தான் நம்ம உள்ளே இருக்கிறது தான் அரிசி. அரிசியாக நம்ம சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றோம். கம்புக்கு மேலேயும் ஒரு மூடி இருக்குது. அதுக்கு பேர் என்ன? நெல்லுக்கு கம்புக்கு மேலே இருக்கிற அந்த மூடியுடைய பெயர் பெண்களுக்காக தெரிஞ்சிருக்கலாம். சொல்கிறேன். உமி. உமின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதுக்கான பேர் தான்ன்றது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அடுத்து 13. வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் உமி பெயர் என்ன? நெல்லு, கம்புக்கு உமி. வரகு, கேழ்வரகோட உமியுடைய பெயர் என்ன? நம்ம தமிழர்கள் பார்த்தீங்களா, ஒன்றுத்துக்கும் தனித்தனி பேர் வச்சுருக்காங்க. இந்த உமியுடைய பெயர் கொம்பை. கொம்பை. எத்தனை பேர் எழுதுனீங்க? ஏன்னா இது பழக்கத்தில் இல்லாத ஒரு சொல், அதனால் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேருக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள், இன்னும் சந்தோஷப்படுவேன். சூம்பல். சூம்பல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூம்பல்னா என்ன? சூம்பி போன பழமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சூம்பி போன காய். ஆனால் சூம்பி போன பழத்துக்கு சொல்லக்கூடாது, சூம்பி போன காய்க்கு தான் சொல்லணும். காய் சூம்பி போச்சு அப்படின்வாங்க. அதாவது பீட்ரூட்லாம் வாங்கிட்டு ஒரு 10 நாள் வச்சுருந்தோம்னா அது அப்படியே சுருங்கிட்டு வயசானவங்க தோல் மாதிரி இருக்க மாதிரி தோணும். பார்த்தா அந்த மாதிரி ரொம்ப வாடி போயிருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் சூம்பல். அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய். வெள்ளரிக்காய் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா அந்த முனையில் கொஞ்சமாக சுருங்கிடும். அதுதான் சூம்பல், நுனியில் சுருங்கிய காய். அடுத்து சிவியல். சிவியல் அப்படின்னா எழுதிட்டிங்களா? நான் ரொம்ப சீக்கிரமாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல, ஆனால் வீடியோ ரொம்ப பெருசாகிடும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எத்தனை பேர் அட்டன் பண்ணுறீங்கன்னு தெரியல. சிவியல், சுருங்கிய பழம். சிவியல்னா சுருங்கிய பழம். நுனியில் சுருங்கிய காய்க்கு பேர் சூம்பல். நுழாய். நுழாய்னா என்னன்னு தெரியுமா? நுழாய். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு டீப்பாக படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் கேட்டவுடனே நீங்கள் பதில் எழுதியிருப்பீங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எத்தனை பேருக்கு தெரியுதுன்ட்டு தனித்தனியாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சியா இல்லை 10ஆம் வகுப்பா? உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடித்தவுடனே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த இயலுக்கு நம்ம டெஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை மணிக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நுழாய் அப்படின்னா
இளம்பாக்கு. இளம்பாக்குக்கு பேர், முத்தி போகாத இளம்பாக்குக்கு பேர் நுழாய். வாழை பிஞ்சுக்கு பேர் என்ன தெரியுமா? வாழை பிஞ்சு. இந்த பதிலாக நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஆப்ஷனே உங்களுக்கு தேவையில்லை. ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணாலும் உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் நீங்கள் பதில் எழுதிடுவீங்க. கண்டிப்பாக இன்னொரு தடவை என்னோடய வீடியோவை இதையே இன்னொரு தடவை கேளுங்க. நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும் போது இப்போ டெஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா கூட ஃப்ரீ டைமில் கேட்டிங்கன்னா இன்னும் 1-2 தெரியாததெல்லாம் மனசில் பதியும். அதனால் எங்கேயோ 1-2 மார்க் வாங்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழை பிஞ்சுக்கு பேர் நீங்கள் எழுதுறதுக்கு டைம் கொடுக்கறதுக்காக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன். எழுதிட்டிங்களா? கச்சல். கச்சல். இல் கச்சல். அடுத்து கரும்பினுடைய நுனி பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. யாருங்க இந்த மாதிரிலாம் பேர் வைக்க சொன்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வச்சுருக்காங்க. நமக்கு தெரியாத எவ்வளோ பொக்கிஷங்கள்லாம் தமிழில் இருக்குது. ஏதோ கொஞ்சோண்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. கஷ்டப்படாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருவோம். கரும்பின் நுனிப்பகுதிக்கு பேர் கொழுந்தாடை. சொல்லுங்கள். கொழுந்தாடை. பலா பிஞ்சு எப்படி சொல்லலாம்? பலா பிஞ்சு. பலா பிஞ்சு எப்படி சொல்லலாம்? எழுதிட்டீங்களா? சொல்ல போகிறேன். மூசு. பலா பிஞ்சுக்கு மூசு. அடுத்து எல் பிஞ்சு. எல் பிஞ்சை எப்படி சொல்லுவாங்க? ஆப்ஷனில் வேறு வேறு பிஞ்சு, பலா பிஞ்சோட ஆப்ஷன்லாம் கூட இதில் கொடுப்பாங்க. மூசுன்னு கொடுப்பாங்க, கச்சல் வாழை பிஞ்சோடது கொடுப்பாங்க, இளம் பாக்குனுடையது நுழாய் கொடுப்பாங்க. நான் அந்த மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு எந்த பதிலுமே மனசில் நிற்காது. அதுக்காக மட்டும்தான் ஆப்ஷன் இந்த தமிழ்ச்சொல் வளத்துக்கு நான் கொடுக்கல. எல் பிஞ்சு பேர் கவ்வை. மனசில் பதிவு வச்சுக்கோங்க. கவ்வை. தமிழ்ச்சொல் வளத்தினுடைய ஆசிரியர் பெயர் என்ன? இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது தெரியலனா நீங்கள் ரொம்ப பிலோ ஆவரேஜில் இருக்கீங்க. நல்லா படிங்க. துரைமாணிக்கம், வேதமாணிக்கம், தேவநேய பாவாணர், பெருஞ்சித்திரனார். சொல்லட்டுமா? தேவநேய பாவாணர். பெருஞ்சித்திரனாரையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. தமிழ்ச்சொல் வளம் தேவநேய பாவாணர். இரட்டுற மொழிதல் இயற்றியவர் யார் யார், எந்தெந்த பாட்டு எழுதினாங்க, எந்த பாடத்தை எழுதினாங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொருதுகளை கேட்கலாம். தமிழழகனார், ஈரோடு தமிழன்பன், தேவநேய பாவாணர், மறைமலை அடிகள். இரட்டுற மொழிதல் இயற்றியவர் யார்? தெரிஞ்சிச்சா? நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போதே யார் யாருக்கெல்லாம் தெரியுதோ, நான் கொஞ்சம் கேப் கொடுக்கணும் இல்லையா, அந்த டைமில் தெரிஞ்சவங்களாம் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றத. தமிழழகனார். இரட்டுற மொழிதல் இயற்றியவர் தமிழழகனார். அடுத்து 23. நான் நடுவில் சொல்ல மறந்துட்டேன் எத்தனாவதுன்னு. நீங்கள் எழுதிட்டே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 23வது கேள்வி. ஆழி என்பதன் பொருள். ஆழி என்பதன் பொருள் ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப மொக்கையாக கொடுத்துருக்கேன் ஆப்ஷன்லாம். கடல், ஆறு, கப்பல், கல்.
அது ரிலேட்டட் தான், எல்லாமே ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்கோம். எழுதிட்டிங்களா? ஆழி அப்படின்னா கடல், ஆழமாக இருக்கும் இல்லையா கடல், அதனால் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆழி கடல் அப்படின்ட்டு. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் இப்பாடலில் பயின்று வரும் அணி என்ன அணி? இந்த பாட்டில் ஒரு அணி இருக்குது, அது எந்த அணி? சொற்பொருள் பின்வரும் நிலையணி, வேற்றுமை அணி, இரட்டுற மொழிதல் அணி, தற்குறிப்பேற்ற அணி. இரட்டுற மொழிதல் பாடத்தில் தான் இந்த பாடம் வந்திருக்கு, இந்த பாட்டு வந்திருக்கு. அப்போ இது இரட்டுற மொழிதல் அணி. சரிங்களா? ஷார்ட்கட். அதை நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் இது இரட்டுற மொழிதல் வருது அப்படின்றதாவது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. காக்க இலக்கண குறிப்பு. ஒரு ஷார்ட்கட், கா அப்படின்னு வந்ததுன்னா இந்த இலக்கண குறிப்பு தான் வரும். நான் விடையை சொன்னோன்னே நான் சொல்கிறேன். ஆப்ஷன்ஸ்: வினையெச்சம், வினைத்தொகை, பண்புத்தொகை, வியங்கோல் வினைமுற்று. காக்க பதில் சொல்லட்டுமா? எழுதிட்டிங்களா? வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, காக்க, இந்த மாதிரி கடைசியில் கா வந்ததுன்னா வியங்கோல் வினைமுற்று, அதுக்கு பேர். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? இரட்டுற மொழிதலுடைய இன்னொரு பெயர், இதை இப்படியும் சொல்லுவாங்க, அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சொல்கிறேன். தற்குறிப்பேற்ற அணி, வேற்றுமை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, சிலேடை அணி. இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த பாடத்தை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே படிச்சிருப்பீங்க. படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஏன்னா இன்னும் ஒரு 50 நாள் தான் இருக்குது பரீட்சைக்கு. பதில் சொல்கிறேன், சிலேடை அணி. அடுத்தது போலாமா? சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்? எழுத்து சொல் கொண்டோம். சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் 4, 7, 2, 10. பதில் சொல்லட்டுமா? 10. அளபு என்றால் என்ன? அளபு என்றால் என்ன? சொல், எழுத்து, மாத்திரை, பொருள். அளபு அப்படின்னா பதில் சொல்கிறேன், மாத்திரை. இசை நிறை அளபெடையின் இன்னொரு பெயர் என்ன? இசை நிறை அளபெடையின் இன்னொரு பெயர். இது நான் சொல்லிவிட்டு ஆப்ஷன் சொல்லிவிட்டு பதில் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். சொல்லிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, ஒற்றளபெடை, செய்யுளிசை அளபெடை. எழுதிட்டிங்களா? பதில் சொல்கிறேன். இசை நிறை அளபெடையின் இன்னொரு பெயர் செய்யுள் இசை அளபெடை. வச்சுக்கலாம் ஞாபகம் அப்படின்னா, இசை, செய்யுள், இசை. இசைன்னு 2 இடத்துல வருது பாருங்கள். இதுக்கு இசை நிறை அளபெடைக்கு பதிலே செய்யுளில் ஓசை குறையும் இடத்தில் ஓசையை நிறைவு செய்யும் பொருட்டு இசை இனிமைக்காக இருப்பது தான் இசை நிறை அளபெடை. ஓகேவா? அதனால் இது இசை நிறை அளபெடையின் இன்னொரு பெயர் செய்யுள் இசை அளபெடை. இன்னிசை அளபெடை எது? அடுத்தது இன்னிசை அளபெடை எது? கெடுப்பதுவும்
ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 உரார்க்கு. ஆப்ஷன் 3 உரனிசை. ஆப்ஷன் 4 இதில் எதுவும் இல்லை. இல்லையா இன்னொன்று கூட கொடுப்பாங்க, தொழார் அப்படின்றது கூட கொடுப்பாங்க. இதில் எதை எழுதுவீங்க? எழுதிட்டிங்களா? சொல்கிறேன். கெடுப்பதூம், இதுதான் இன்னிசை அளபெடை. அடுத்து வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயருக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொறுத்தார், வெல்வார், வருவார், வந்தார். விடை சொல்ல போகிறேன். எழுதிட்டிங்களா? வினையால் அணையும் பெயர் இதில் எதுனா பொறுத்தார். ஒரு வினையை ஏற்கனவே செஞ்சுருப்பாங்க, அது பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். அப்போ அதுதான் பொறுத்தார் அப்படின்றது. அவங்க கொஞ்சம் பேஷண்ட்டாக இருந்திருக்காங்க, அதுக்கு பேர் தான் பொறுத்தார். வெல்வார் அப்படின்றது ஃப்யூச்சர் டென்ஸில் வருது. வெல்வாங்க, அவங்க எப்போ வேணாலும் வின் பண்ணுவாங்க. வருவாரும். பொறுத்தார் அப்படின்றது தான் சரியான. வந்து தொழிலை குறிப்பது. பகுதி மட்டும் வந்து தொழிலை குறிப்பது. ஐடியா இருக்கா? ஆப்ஷன் சொல்கிறேன். தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயர். பகுதி மட்டும் வந்து தொழிலை குறிப்பது. முதநிலை தொழிற்பெயர். திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா அது இப்போ பெரு அப்படின்றது பேரு அப்படின்ற மாதிரி கெட்டு இருக்கும். ஒரு வார்த்தை வந்து நீட்டி நெட்டெழுத்தாக வந்திருக்கலாம், அதுக்கு தான் திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. இது வெறும் முதநிலை தொழிற்பெயர். இதுக்கு எல்லாத்துக்குமே இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகிடும். நான் உங்களுக்கு வீடியோ இருக்குது, நான் பின் பண்ணுறேன், அதில் போய் செக் பண்ணுங்கள். வாழ்க இலக்கண குறிப்பு. நான் காக்க சொல்லும் போது இதுக்கான பதில் சொன்னேன், ஞாபகம் வச்சுருக்கீங்களா? சொல்கிறேன், ஆப்ஷன் சொல்கிறேன். வியங்கோல் வினைமுற்று, வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம், வினையெச்சம். இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் இலக்கண குறிப்பில். ஏன்னா இதெல்லாம் கஷ்டமானது இல்லை, பேட்டர்ன் மாதிரி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. வாழ்க இலக்கண குறிப்பு பதில் வியங்கோல் வினைமுற்று. காக்க அப்படி வரும்போதே நான் சொன்னல, வாழ்க கூட கா கடைசியில் வரும்போது அது வியங்கோல் வினைமுற்று. அந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடத்தல், ஆடுதல், பாடுதல், ஓடுதல், இதெல்லாம் என்ன? இதில் எது வேணால் ஒன்றே ஒன்று கூட கேட்பாங்க. நடத்தல், என்னுடைய இலக்கண குறிப்பு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பண்பு பெயர், தொழிற்பெயர், வினையெச்சம், பெயரெச்சம். பதில் சொல்கிறேன். வீடியோ பெருசாக போயிட்டுருக்கு, அப்புறம் ஓட்டி விடுவீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா? நடத்தல், ஆடுதல், பாடுதல், ஓடுதல் ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தல், தல், அல் அப்படி அந்த மாதிரி ஏதாவது கடைசியில் வரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தொழிற்பெயர். ஓகேவா? அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர், இப்போ கொஞ்சம் 2 கொஸ்டினுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இதுக்கான பதிலுமே. பேர் இதுக்கான இலக்கண குறிப்பு. பண்பு பெயர், வினையால் அணையும் பெயர், காரண பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். பேரு இதுக்கான பதில் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். பெரு அப்படின்றது தான், பெருன்னா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லு. இதை தான் அவங்க வந்து பேரு அப்படின்னு சொல்கிறாங்க. முதநிலை திரிந்த தொழிற்பெயர். முடிய போகுது கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம். எத்தனை எழுதியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பலகை பிரித்து எழுதுக, ரொம்ப ஈஸி தான்.
பல ப்ளஸ் கை, பர் ப்ளஸ் கை, பலக் ப்ளஸ் கை, பல் ப்ளஸ் கை. பதில் தெரிஞ்சவங்களுக்கு சிரிப்பு வரலாம், என்ன இப்படிலாம் பிரித்து எழுதியிருக்காங்கன்ட்டு. பல ப்ளஸ் கை பதில். அடுத்தது 37. எதிர்மறை தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு. எதிர்மறை, அது நடக்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது, ஆப்போசிட். ஆப்ஷன்: நடவாமை, நடத்தல், நட, ஆடுதல். பதில் தெரிஞ்சிருக்கும், சொல்லட்டுமா? நடவாமை, கொல்லாமை அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்து 38. தொடர்மொழி பின் வருவனவற்றுள் எது? தொடர்மொழி அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன் தரேன். கண், ஓடுதல், நடத்தை, கண்ணன் வருவான். பதில் கண்ணன் வருவான். தொடர்மொழினா ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வருவது தான் தொடர்மொழி. அப்போ கண்ணன் வருவான் அப்படின்னு 2 சொல் சேர்ந்து வந்திருக்கு, பொருள் தருது, அதனால் அது தொடர்மொழி. ஒற்றளப்படை எடுத்துக்காட்டு. இதுக்கு நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எடுத்துக்காட்டில் இல்லை, ஆப்ஷனில் இல்லை. ஏன்னா ஒற்றளப்படை அப்படின்னா நீங்கள் மற்ற எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஆயுத எழுத்து அதில் வரும். ஒற்றளப்படைனா ஓ ஓ, அப்புறம் அவு அக்கு, அந்த ஓ சீரீஸ்க்கு அப்புறமா அக்கு வருது இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஓ வரிசையில் ஒற்றளப்படை, அதுக்கு எடுத்துக்காட்டு இக்கு வருது இல்லையா கடைசியில், அந்த எழுத்தை கொண்டுன ஒரு வார்த்தையாக இருக்கும். எக்கிழங்கிய, வெகுவார்க்கில்லை, இப்படி ஒரு ஷார்ட்கட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஒற்றளப்படைக்கு எடுத்துக்காட்டு. எங்கே அந்த அக்கு வந்திருக்கோ அந்த சொல் தான் ஒற்றளப்படை. அடுத்து 40 தானே கரெக்டாக நான் சொல்கிறது. தனிமொழி என்பது, தனிமொழினா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தனித்து நின்று பொருள் தருவது தான் தனிமொழி. அப்போ நான் இதுக்கு ஆப்ஷன் சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்ணன் பேர் சொன்னாலும் அப்படி தான் இருக்கும். கண் அப்படின்னு பிரித்தாலும் அது பொருள் தரும், அது ஒரு தனிமொழி. படித்தான் அப்படின்னா, படித்தானும் அப்படின்னாலும் தனிமொழி தான். படி அப்படின்னாலும் தனிமொழி தான். அந்த படித்தான் அப்படின்றதில் படின்றதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பிரித்தாலும் நமக்கு அந்த அடி மட்டும் இருக்கு இல்லையா, அந்த பகுதி நமக்கு பொருள் தரும், அதுதான் தனிமொழி. மொழி எத்தனை வகைப்படும்? நான் ஆப்ஷன் சொன்னால் குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு, நீங்களே சொல்லிவிடுங்க. நான் பதில் மட்டும் சொல்கிறேன். மொழி எத்தனை வகைப்படும்? 3. ஓகே. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அடுத்து, புதிய உரைநடை என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ராமலிங்கம், பெருஞ்சித்திரனார், துரைமாணிக்கம், எழில் முதல்வன். புதிய உரைநடை எழுதினது யாருன்னு படிச்சிங்களா? எழில் முதல்வன். சரியா? முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன? முதல் தமிழ் கணினி, அதாவது கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சப்ப எல்லா லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருந்தது. அதுக்கப்புறமா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. தமிழுக்குன்னா தமிழில் எப்படி இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. அதுக்கு என்ன பேர்? தமிழ் கணினியின் பெயர் திருவள்ளுவர். திருவள்ளுவருடைய பெயரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பேரை தான் வச்சாங்க. நம்ம பேரை வைக்க முடியும்? திருவள்ளுவர். ஆப்ஷன் சொல்லாமல் பதிலை சொல்லிட்டேன் பாருங்கள். பெப்பர், டேட்டா ப்ரொடெக்ட்ஸ், திருவள்ளுவர். திருவள்ளுவர் தான் அதுக்கான பதில். பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். தமிழழகனாரின் மறுபெயர் என்ன? பெருஞ்சித்திரனார், துரைமாணிக்கம், ராமலிங்கம், சந்த கவிமணி. பதில்
சொல்லிடுறேன். சந்தக்கவிமணி. எத்தனாவது கொஸ்டின் வந்திருக்கு? ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது. ஆப்ஷன்ஸ்: தனிப்பாடல் திரட்டு, சந்தக்கவிமணி, சிலேடை, முத்தமிழ். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது. பதில் சிலேடை. மெத்த வணிகலன் பிரித்து எழுதுக. மெத்த வணிகலன் பிரித்து எழுதுக. இது எப்படி பிரித்து எழுதணும்? ரொம்ப ஈஸி தான். மெத்த ப்ளஸ் அணிகலன் அப்படி எழுதணும். இதுவே பிரிஞ்சு தான் இருக்குது. மெத்த வணிகலன் இருக்குது. அதை அப்படியே எழுதிடாதீங்க, பிரித்து நடுவில் கூட்டல் குறியை மட்டும் போட்டு மெத்த ப்ளஸ் அணிகலன் எழுதணும். அடுத்து துய்ப்பது பொருள் என்ன? துய்ப்பது அப்படின்னா தூங்குவதுலாம் இல்லை. கற்பது, படிக்கிறது. படிக்கிறதுக்கு பேர் தான் துய்ப்பது. தருதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 48. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் பேர் என்ன? யார் மொழி ஞாயிறுன்னு சொல்கிறாங்க? யாரை? தமிழழகனாரா, பெருஞ்சித்திரனாரா, தேவநேய பாவாணரா? யாரை சொல்கிறாங்க? தேவநேய பாவாணர். யூ ஆர் கரெக்ட். யாராவது சொன்னீங்களா என்னன்னு தெரியல. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இது கடைசி லைனில் வந்திருந்தது. இவரை பற்றி போட்டிருந்த குறிப்பில் எத்தனை பேர் அவ்வளோ டீப்பாக தெளிவாக படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இதுக்கான பதில் எழுதினவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். தமிழழகனார், பெருஞ்சித்திரனார், தேவநேய பாவாணர், மொழி ஞாயிறு. பதில் தேவநேய பாவாணர். அவர்தான் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். அடுத்து சிறப்பாக ஒரு கேள்வி, 50வது கேள்வி, இறுதியான கேள்வி. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு. மலேசியா, சிங்கப்பூர், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, எந்த நாடு வேணால் இருக்கட்டுமே, நமக்கு தான் பதில் தெரியும்ல. பாக்ஸில் இருக்குது, தெரியுமா அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? பாக்ஸ் இருக்கிறது தெரியும், ஆனால் பதில் தெரியுமான்னு தெரியல. ஓகே, பதில் மலேசியாவில் தான் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தியிருக்காங்க. அந்த மாநாட்டில் என்ன மொழி? தமிழ் மொழிக்காக நடத்தியிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எல்லோரும் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்களா? டெஸ்ட்டு எழுதுனீங்களா? எத்தனை பேர் எழுதுனீங்க? எத்தனை மார்க்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். எழுதாமல் காதில் மட்டும் நான் கேட்டுக்கிட்டேன்றவங்க எத்தனை பேர், முழுசாக நான் கேட்டேன்றவங்க எத்தனை பேர், நான் ஓட்டி விட்டுட்டு பார்த்தேன் அப்படின்றவங்க எத்தனை பேர், எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்றைக்குமே நம்ம படிக்க செலவு பண்ணுற நேரம் வீணான நேரமே கிடையாது. அது நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும். கண்டிப்பாக படிக்கலாம். டெஸ்ட்டு வேணுன்றவங்க அடுத்த இயல் நான் போடுவேன். எப்போ போடலாம், எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? வணக்கம்.